இதனால ஹெட்ட ஃபார்ம் கொண்டு வர முடியும். நிக்கலஸ் பூரான கூட ஃபார்ம் கொண்டு வர முடியும் அடிக்காதவரை. இந்த ரிஷப் பண்றதுனால ஃபார்முக்கே கொண்டு வர முடியல. மன்னிச்சிருங்க ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ். இது மும்பை விசஸ் எல்எஸ்சியோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரம்பராஜ் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே, நம்ம இந்த பேட்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். என்னதான் பண்ணாங்க எல்எஸ்ஜி? ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா அடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மிட் ஓவர்ல அப்படியே ஒரு கிரைசஸ் 220 சுருண்டாங்க. அதுல கியர்லயே பேட்டிங் முடிஞ்சிருச்சோ. டெய்ல் சீக்கிரமா வந்துருச்சு. 4 விக்கெட் விழுந்தோட டெய்ல் வந்துருச்சு. நீங்க பாரு, என்ன ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு டெய்ல் மாதிரி தெரியுது. ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு அவரோட பிளேஸ் முடிவு பிடிச்சு பாக்குறியா? ரிசர்வ் பண்ணிட்டு ஃபேன்ஸ் வருவாங்க. மும்பை ஜெயிச்சுங்க என்ன பேசுவியா? மும்பை ஜெயிச்சுன்னு உள்ள கன்றாவே விளையாண்டீங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு கூட ரிசர்வ் பண்ணிட்டு ஃபேன் ஓட்டு வந்து என்னது படப்பே பையன் அப்படின்னு போட்டுருந்தாங்க ப்ரோ. ரிசர்வ் பண்ணிட்டு ஃபேன்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த சாட்டை கமெண்ட் எடுத்து பாருங்க இருக்கும். ஓகே, தெரியல. அதான் கேக்குறேன். சியர்லியா டெய்ல் வந்துருச்சு இன்னைக்கு. இதுக்குமே எய்டன் மார்க்கம்லாம் கீழே இறக்குனாரு இன்னைக்கு. பாவம் பேட்டிங் ரகுவன்சில பேட்ஸ்மேன்ரா. ரகுவன்சி இமன் சிங்லாம் பேட்ஸ்மேன்ரா. பேட்ஸ்மேன் சரி. இது ரகுவன்சி இமன் சிங்லாம் எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க. ரொம்ப லாக். ஏன்னா சம்மி, ஆதிஷ் கானு, சித்தார்த் மணிபாரன், பிரின்ஸ் யாதவ் டெய்ல் வந்துருது. வேற ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஏழு பியூர் பேட்ஸ்மேன் வச்சுட்டு ஆடலாம். ஆனா நம்ம ஹிம்மத் சிங், அங்கிரீஸ் நீங்க எல்லாம் எதில வச்சுக்கிறது? ரகுவன்சில நம்ம எதில வச்சுக்கிறதுன்னு தெரியல. பெருசா மட்டும் நம்ம எதில வச்சுக்கிறது? பேட்டரா, கீப்பரா, இல்ல வச்சுக்கலாம். எதிரணி கேப்டனா கூட லிஸ்ட்ல வச்சுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் இல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னா, நிக்கோலஸ் பூரான ஒன் டவுன்ல இறக்கி விட்டாரு. ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அது அதிசயம் இல்ல. நிக்கோலஸ் பூரான ஃபார்முக்கு வர வச்சுட்டாரு. உலக அதிசயம். நாம தான் ஃபர்ஸ்ட்ல அவர் பிளேஸ் அவர்கிட்ட போடுறான்னா அவர் பினிஷர் போய் ஆடு. நான் போய் 7 மேட்சா சொன்னோம். நம்ம 7வது மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்ல கண்ணை திறந்தா மும்பை இந்தியன்ஸ் அவன் கண்ணை திறந்துட்டு அவன் வின் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ ஏன்டா, எனக்கு தெரியும். சரி இன்னைக்கு ஒரு கொல்றபடியான மேட்ச் தான் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு என்ன 10 ஓவர் 150 சேர பங்காளிக்கு இன்னைக்கு ஒரு செருப்புடிடா அப்படின்னு பார்த்தா இல்ல 250 260. சரி நிக்கோலஸ் பூரா ஃபார்ம்ல வந்துட்டான்னு பார்த்தா வெயிட், அங்க ஒருத்தர் அவுட் ஆனே இவர் ரிசர்வ் பண்ணிட்டு பேட் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேட்ச் தெரிஞ்சு இல்ல. நான் மேட்ச் பார்த்து இருந்தேன். எல்லாம் போயிட்டு நீங்க ஒரு 270 200 ரன் பக்கமா அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த நிக்லாஸ் பூரானே மிட்டில் மேட்ச் அவுட் ஆனோன்னு ஒருத்தர் அப்படியே கடப்பாரு தூக்கிட்டு மட்டும் பட போறட்டான். சரிப்பா அழகான சரி முடிப்பீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா மேட்ச்ல நம்ம காமெடி தவிர்த்துட்டு பேசணும்னா மேட்ச்ல 250 அலைவா இருந்தது. எல்எஸ்சி 250 மினிமம் கொஞ்சமா அட்லீஸ்ட் 250 நார்மலா ஆடி இருந்தா 250 250 அடிச்சிருக்கலாம். எப்படி அந்த 229 முடிச்சாங்க எனக்கு இன்னொரு அதிசயம் என்னன்னா, தீபக் சேகர் டெத் ஓவர்ல 2 ஓவர் 12 ரன் கொடுக்குறான். 18வது ஓவரும் 20வது ஓவரும் பிரச்சனையோ அப்துல் சமாதெல்லாம் இருக்கட்டும். ஜோஸ் இங்கிலீஷ் ஓபனரா என்ன ஸ்பின்னு தான் எங்க ஓப்பனே சொல்லிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியன் பிச்சர்ஸ்ல எங்கேயுமே ஓப்பனிங் ஆட்டி நான் பார்த்ததே இல்ல. ஸ்பின் என்னமா ஆடுவார் வந்துட்டு எப்படின்னா மிச்சல் மாஸ்டருக்கு என்கிட்ட கேப்டன்சி கொடுக்கணும். ஒன்னா மிச்சல் மாஸ்டர் தரணும், இல்ல மாக்ரம் தரணும். இவனுக்கு 2 பேருக்கு ஒண்ணு சேர விடாம என்னென்ன பண்ண முடியுமோ என்ன 2 பேரும் இறங்கினாதான் நல்ல பார்ட்னர்ஷிப். போன வருஷம் இந்த வருஷம் பாரு நான் எப்படி உங்களை 2 பேரும் சேர விடாம பண்றேன்ட்டு
நான் எல்எஸ்சி ஓனரா இருந்தேன்னா ஸ்ட்ரைட்டாவே மிச்சல் மார்க் கொடுத்துட்டே போயிருப்போம் ப்ரோ. ஃபார்ம்ல இருக்க ப்ரோ பேட்ஸ்மேனு ஃபாரினர் அதான் ப்ரோ ஆஸ்திரேலியா மெயின் இங்க செட் பாரு ப்ரோ, ப்ரோ அதனாலதான் ப்ரோ நீ எல்ஐஜி ப்ரோ ஓனர் இல்ல இந்த பாருங்க ப்ரோ, நான் சஞ்சய் கோயங்கா நஷ்டப்பட்ட 2 கோடி ரூபாய்க்கோட ப்ரோ. மாட்டேன். அதனாலதான் ப்ரோ நீ சஞ்சீவ் இல்ல கொய்ராலா அந்த கிடையாது ப்ரோ. அந்த எக்ஸ்ட்ரா இப்படி இந்த 5 crores தூக்குனீங்கல்ல அதெல்லாம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க அமைதியா இருங்க ப்ரோ. நீங்க என்ன ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவரே கவலைப்பட மாட்டாரு. அவரே ரிசர்வ் பண்ண மேல நம்பிக்கை வைக்காம தான் சாமி போட்டோ கும்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன ஏங்க, ப்ரோ? இது எம்ஐ வெர்சஸ் எல்ஐசி ரிவ்யூவா இல்ல ரிசப்ட் வீடியோவா? இங்க பாருங்க, ரிசர்வ் பண்ண ரோஸ்ட் வீடியோலாம் சொல்லிட்டு வராதீங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் 2 மேட்ச் சிஎஸ்கே கூட இருக்கு. நீங்க ரோஸ்ட் வீடியோ கிழிச்சிருவீங்க. அங்க என்னெல்லாம் பழி வாங்கி வைப்பான். ரிசர்வ் பண்ண நல்ல பிளேயர். வாங்க அடுத்ததுக்கு இல்ல போக. ரிசப்ட் பண்றது சிஎஸ்கே மேட்ச் வந்து ஃபார்ம் வராரு. அன்னைக்கு நாங்க ஒரு ஜிங்ஸ் மந்திரம் போட்டு வந்துருவோம். ஆமா அந்த சேஸ் வந்து பயங்கரமா 229 இது ஒரு சேஸ் தான் அப்படிங்கும்போது ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் என்ன அட்டி ப்ரோ. பவர் பிளேயர் மேட்ச் முடிஞ்சு பவர் பிளேயர் 90 ரன் பக்கம் 12 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. அடிச்சா கூட மேட்ச் ஓவர். 12 ஓவர்ல 170 ரன்னு இல்ல ரோஹித் சர்மா அடிச்சாங்க. வந்துட்டு ஹர்திக் பாண்டியா டீம் என்னை விட்டு வெளியே போறோம்னு சொன்னாங்க. அப்பதான் உள்ள வருவான்ட்டு ஒரு சொல்லிட்டாரு இருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு இங்க தசை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனையும் நான் இருக்கேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு பேட் எடுத்துட்டு வந்து போட்டு அடிச்சு மேட்ச் இல்ல ரோஹித் சர்மா நான் இன்னொன்றுமே சொல்றேன். ரோஹித் சர்மா இந்த மேட்சுக்குமே கொஞ்சம் அன்அவைலபிள் மாதிரி தான் இருந்தாரு. அதுதான் ஹர்திக் பாண்டியா முன் வந்து இந்த மேட்ச் நான் ஆடுறேன். இதுக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மாலாம் அந்த பிரின்ஸ் யாதவ் யார்கர்லாம் கொஞ்சம் அடிக்க முடியலனாலே ஸ்டம்ப்ல எப்போ இதுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுது. ரொம்ப அக்ரஸிவா இருந்தார் ரோஹித் சர்மா இன்னைக்கு. ஏன்னா அடிச்சே ஆகணும் இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு இருந்தாரு. அந்த மாதிரி அக்ரஸன் ஆடிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா. அப்ப வந்து ஹர்திக் பாண்டியா 10 பேர் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க நந்தா. குழந்தைடா ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு குழந்தைடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒருத்த வந்து ஒரு டோட்டல் டீமே ஏமாத்திட்டு அம்சா வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா உட்கார வச்சாங்க. இன்னைக்கு டீம்ல ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான் இன்னைக்கு மும்பைல. இல்ல ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்படி பார்த்து ரொம்ப நல்லா ரொம்ப ஜாலியா ஒரு அப்படி இருக்க கூடாதுன்னு தானே ஹர்திக் பாண்டியா உள்ள அனுப்பிச்சது. சீரியஸா கேம் விளையாடுங்க. ஏன்னா சிரிச்சு பல்ல கட்டிட்டு விளையாண்டு இருக்கீங்க. இல்ல ஹர்திக் பாண்டியா சூர்யாலாம் செம்மையா இருந்தாரு. என்னது எப்படிதான் மூச்சு இருக்கும். ஆமா அப்படியே இருந்திருக்கு மூச்சு. ஹர்திக் பாண்டியா சூர்யாலாம் செம்ம ஜாலியா இருந்தாரு சூர்யா. அது அந்த ரிக்கல்டன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வரும்போதெல்லாம் பயங்கரமா ரிசப்ஷன் பண்ணி சூப்பரா பண்ணாரு இன்னைக்கு சூர்யா. பேட்டிங்லயுமே கொஞ்சம் இன்டென்டா இருந்தது, ஆனாலுமே கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு. அப்பயுமே ஹர்திக் பாண்டியா வெளியிருந்தா அவரோட துரேந்தர் உள்ள இறக்கி விட்டாரு திலகர்மாவை. அவுட் எடுத்துட்டாங்க. அவரும் அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாரு. இந்த மணிமதன் சித்தார்த்தின்னு விக்கெட் எடுக்காம துரேந்தர் சொல்லக்கூடாது. திலக் வந்து ரோஹித் சர்மாக்கு ரொம்ப க்ளோஸ். ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா கேப்டனு, நம்ம வந்து வைஸ் கேப்டன் இல்ல யாரும் இங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா வேணா துரேந்தர் இல்லாம இருக்கலாம். அந்த அதே படத்துல இவ அம்சா கூட ஒருத்தர் இருப்பார்ல, நீதான் அடுத்த தலைவர் நீ, அந்த மாதிரி என்ன நம்ப வச்சுட்டாருன்னா ஹர்திக் பாண்டியா நீ வந்து 28 பாலுக்கு 30 டாட் அடிக்கோ, அதுக்கப்புறமேட்டு அடுத்து 15 பால்ல நீ செஞ்சுரி அடிச்சுக்கலாம் நம்ப வச்சுட்டாரு. அதான் எல்லா மேட்ச்லயும் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே டாட் ஆடிட்டு இருக்காரு. ஏன் அப்படி இப்படி பண்ணி வச்சு நம்ம சும்மா இதான் கொஞ்சம் கரெக்டா கிரிக்கெட் இதுல பேசணும்னா திலக்கோட கேமே அந்த ஒரு 40 பாலுக்கு 45 இந்த மாதிரி ஆடுறதுதான். நந்தா நாங்க என்ன மேட்சே பாக்கலையா? நீ இதான் திலக்கரும் புதுசா பாக்குற மாதிரி பேசக்கூடாது. நீ எல்லாம் என்ன 30 பாலுக்கு என்னைக்கிட 35 அடிச்சான்னு சொல்றாடி நந்தா. அவன் என்னைக்கு இந்த சீசனுக்கு முன்னாடி இந்த சீசன் சொல்லல, இந்த சீசன் சொல்லல. திலக் வந்து அந்த டெபுவான ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் பயங்கரமா அடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 140 ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்திருக்காரு. அந்த கேமே இந்த வருஷம் ஆடல. ஸ்ட்ரைக் ரேட் கூட நீ சொல்ற 30 பாலுக்கு 35 வரலையேடா. அததான் ப்ரோ சொல்றேன், இந்த வருஷம் அது கூட ஆடலன்ற. ப்ரோ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். திலக் வர்மா கங்கர் போயிடுச்சோ. இந்தியா டீமுக்குள்ள எப்படி நம்மள தூக்க மாட்டாங்க, நம்ம இப்படி இருந்தாலும் இந்தியா டீம்ல அந்த பிளேஸ்ல அந்த இருப்போம் அப்படிங்கறதுக்கோசரம் அந்த வெறி போயிடுச்சு இவருக்கு திலக் வர்மாக்கு. அப்ப வெறி குடுக்கறது ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா டீம்ல இருக்கணும். மேட்சுக்கு மேட்ச் வந்து வெறி கொடுத்து அதான் கொடுத்தாரு ஒரு மேட்ச். அப்ப கிரிக்கெட் சொன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்தே ஆகணும்ல. ஆமா ஹர்திக் பாண்டியா தான். இததான் சொன்ன இவனுங்க அடிக்கிறானுங்களே. அவனுக்கு புரியலையே.
கேட்டா இப்ப ரோஹித் சரி தலைவனை பத்தி பேசுங்க. தலைவன் வந்து எல்லா மேட்சும் ஆடி இருந்தானா இந்நேரம் ஆரஞ்சு கேப் லீடர் போர்டுல இருந்திருக்கான். ஒத்துக்கவே மாட்டீங்க. வித்தவுட் மும்பையை தாண்டனா என்ன பண்றான்னு நான் பாத்துடுவீங்க 2 பேரும். எனக்கு ரிக்கில்டனும் ரிக்கல்டன் அடிக்க மாட்டாரு, ஒத்துக்குவேன் நானு. சூப்பரா விளையாடுறாங்க, அவுட்ஸ்டாண்டிங். மும்பையை தாண்டனா இதுக்கு டெல்லியில விளையாண்டாங்க, மும்பைல 4 மேட்ச் தோத்துருக்கிறோம். மும்பைல 4 மேட்ச் தோத்துருக்கு. அந்த இது 4 மேட்ச் ஆடி இருந்தாலே ரோஹித் ஜெயிச்சிருந்தோம். மும்பைல நீங்க 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அததான் சொல்றேன், 4 மேட்ச் இப்ப இந்த சீசன்ல 3 மேட்ச் என்னமோ ஹோம்ல தோத்துருக்காங்க. என்ன ப்ரோ நீங்க கடப்பார இப்பெல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சிஎஸ்கேலயுமே ரோஹித்துக்கு சேப்பாக்கலே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. போன வருஷம் 100 அடிச்சாரு. சொல்றேன்னா நீங்க ரோஹித் ஆனாதான் டீம் வின்னு நீங்க இதுக்கு முன்னாடி நீ ஏன் அந்த பாயிண்ட் வரலன்னு நான் கேக்குறேன். ப்ரோ நான் அப்பையில சொல்லிட்டு இருக்கேன், ரோஹித் இல்லனால அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்பையில இருந்து. ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க. விராட் கோலி 50 பாலுக்கு 40 ரன் அடிச்சா மட்டும் ஆகா ஓகன்றீங்க. ரீல்ஸ்ல கரெக்ட் பண்ணி போடுங்க. இல்ல இல்ல இவனை முதல்ல பார்த்து திட்டுங்க. அவனுக்கு பாருங்க விராட் கோலியே இழுக்கிறான். இந்த சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, விராட் கோலி நல்லா தான் ஆடுறாரு. மாட்டிட்டடா டேய். இங்க பாரு இவ்வளவு நாள் ஒரு நிமிஷம் இவ்வளவு நாள் திட்டுவாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் உனக்கு தெரியாதடா டேய். இல்ல திமுக காரனா அதிமுக காரனோட கேவலமா ஆர்சிபி ஃபேன் கோலி ஃபேனு சத்தான் நந்தா கோலி பத்தி எப்பறம் இப்படி சொல்லுவ? மர்டர் ஃபினிஷ் ரீல்ஸா கூட போட்டு என்னடா பண்ணீங்க? நான் ஹர்திக் பாண்டியா பத்தி கூட போஸ்ட் போடுவேன், ரோஹித் சர்மா பத்தி கூட போடுவேன், கோலி பத்தி கூட போடுவேன். கமெண்ட்ல பேசி விட்டுருவாங்க. நீங்க விராட் கோலி பத்தி போஸ்ட் முட்டதே கிடையாது. நீங்க வேணா போய் பாருங்க. அது கூட ஆமா ஆர்சிபி பவுலிங் கம்மியா இருக்குன்னு தானே கொடுத்தான். கமெண்ட்ல அவனை 4 பேர் பிடிச்சிட்டு 4 எல்லாம் அடிச்சிட்டு அவனை அடிச்சதுக்கு ஜெயிச்சதுக்கு இல்ல ப்ரிவி எப்ப பேசணும். ஆர்சிபி ஜெயிச்சுட்டு வந்து பவுலிங் நல்லா போட்டதுக்கு அப்ப வந்து கமெண்ட்ல திட்டி இப்ப பாத்து கூட தினேஷ் அப்படின்னு திட்டிட்டு போனானுங்கடா அவனுங்க. தெரியாம வாய விட்டுட்டேன். நான் எதுவும் சொல்ல போறேன். ரோஹித் பர்ஃபார்ம் பண்ணா ஒத்துக்க மாட்டேங்கன்னு தான் கேக்குறேன் நானு. இத இந்த வீடியோல பேசுறது கட் ஆகாம இருக்குல்ல? ஒண்ணுமே கட் பண்ண மாட்டேன். எனக்கெல்லாம் பேச இன்ஸ்டாகிராம்ல நாளைக்கு போடணும் போட்டுடலாம். சரி ஓகே, நாம இதுக்கு போயிடுவோம். வீடியோ முடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவோம். சரி ஓகே, மும்பை நல்லா ஆடினாங்க. நடுவுல ஒரு கொஞ்சம் கோளாறு தான் இருந்துச்சு. இந்த திலக் வர்மாவும் சூரியகுமாரும் 2 பேருமே ஃபார்முக்கு வராது. இத்தனை நாளாவே மும்பைக்கு பிரச்சனையா தான் இருந்திருக்கு. சரி எல்எஸ்ஜியோட டிஃபீட் எப்படி நினைக்கிறீங்க? அதை பேசிட்டு வீடியோ அதிசயமோ அங்க பாருங்க இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு பாருங்கன்றீங்களா? இது ஒண்ணும் எங்களுக்கு அது எல்எஸ்ஜி ஜெயிக்கும் சொன்னாடா? யாரு நீ இல்ல தினேஷ் சொன்னாங்க. அவன் தான் நான் எம்ஐ தான சொன்னேன். இல்ல ப்ரோ நான் சொன்னேன். நான் மும்பை சொன்னேன். நான் வந்து சேசிங் போட்டு வரும்போது ஜாஸ்தி லிஸ்ட்ல இருக்கான். அவனை 4வது ஸ்பின்ஸ் போட்டுவாங்க. பயங்கரமா அந்த ஸ்பின் போடும்போது ரகு சர்மா நியூ பவுலரு கசப்பா இருக்கிறான் போட்டு பொழப்பா அப்படின்னு நினைச்சேன். அவன் வழக்கம் போல நீங்க காமெடி பண்ணிட்டாங்க. வழக்கம் போல பண்ண பாரு. இது நமக்கு தெரியுதா? இது அவனுக்கும் தெரியும். இந்த இடத்துல ஜாஸ்தி ஜெயிச்சிரும். இவனை ஓப்பனிங்ல இறக்கி விட அவங்க ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணிருந்தா இன்னைக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா ரவி சர்மா இன்னைக்கு அடி வாங்கினா. ரவி சர்மா ஓரளவுக்கு அடி வாங்கின ஒரு தெரியும். ஆனா இப்படி பண்ணாதான் டீம் தோக்குன்னு அவனுக்கும் தெரியும். அதனால பண்ணிட்டான். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா அப்துல் சர்மா கொண்டு வருவாங்க. டெஸ்ட்ல பயங்கரமா ஹிட் பண்ணுவான். டெத் பவுலிங் மும்பை இந்தியன்ஸ்ல கிடையாது. பும்ரா பயங்கரமா அடி வாங்குறாரு. அப்படிங்கும்போது யார் மும்பை இந்தியன்ஸ்ல டெஸ்ட் பவுலிங் போடுவான்? அப்துல் சர்மா ஸ்பின் போட்டா மட்டும் தாங்க ஆட மாட்டான். இவனுக்கு என்ன பண்ணானு எல்லா மேட்ச் 12வது 10வது சுட்டு அவனை 2 மேட்ச் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவனை உட்கார வச்சிட்டாரு. இல்ல இதுவும் தெரியாது. ஒரு நிமிஷம் இதுவும் ரிசர்வ் பண்ணி தெரியாது நினைக்கிறியா? இதுவும் உனக்கு தெரியும். இப்படி பண்ணா இத்தனைக்கும் அவன் சபாஸ் அவன் பேர் என்னது அப்துல் சமாத். இத்தனைக்கும் ரஞ்சி டிராஃபில பயங்கரமா ஆடிட்டு வந்திருக்கான்.
ஏன் இது தெரியாம செம்ம சீசன். செம்ம சீசனு ப்ரோ முதல் 2 மேட்ச் ஏதோ ஒரு நல்ல ஸ்கோர் வரக்கு அவன் தான் ப்ரோ காட்டுறான். அவன் தான் ப்ரோ இப்போ இத்தனை நாள் தூக்குனதெல்லாம் டீமுக்கோசரம், இப்ப தூக்குனது பண்ட்டுக்கோசரம். ஏன்னா பண்ட்டு தான் இப்ப பினிஷர் ரோல் கொண்டாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் இதெல்லாம். அதனால இப்ப பண்ட் 5வது இடத்துக்கு வந்துட்டான். அடுத்தது 6வது இடமா 7வது இடமா பேட்டிங் இல்ல. நான் நினைச்சேன் பாயிண்ட்ஸ் டேபிள் கேக்குறேன் நினைச்சேன். ஆல்ரெடி 10ல தான் இருக்குது. நீ எங்கடா 6-7ங்கற? நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன 6-7ங்கற அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ இன்னொரு ட்ரை பண்ணுவாங்க பஞ்ச் பொசிஷன் பஞ்ச் வந்து நிக்லஸ் புரான் நீங்க நல்லா ஆடிட்டாரு அந்த இடத்துல. நம்மளே ஆடலாம். வேற லெவல்ல ஆனாரு. என்ன அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் போட்டாங்க. ஸ்பின்னர் பவுலிங் போட்டாங்க இன்னைக்கு. சரி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த பிளேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பண்ட்டு 1-1 போய்க்கலாம். அந்த இடம் நல்லா இருக்க மாதிரி ஈஸி அடிக்கலாம் மாட்டிருக்கு. வந்துட்டான் நான் வர மாட்டேனா அப்படின்னு போய் இறங்க போறாரு. இல்ல எனக்கு அடுத்த மேட்ச் பண்ட் அடிக்க போறோம். நம்ம இந்த வீடியோல ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதனால அடுத்த மேட்ச் பண்ட் அடிக்க போறோம். இது என்னதான் இருக்கும். சிஎஸ்கே கூட ஒரு ஃபார்ம் வரக்கூடாது சொன்னீங்கல்ல. அது நான் வந்து இல்ல எல்ஐசி வந்து அவனுக்கு ஜெயிக்க மாட்டானுடா தோத்து நினைச்சுட்டான். அந்த காமிட்டு அவனுக்கு ஜெயிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் நினைச்சிருந்தா அந்த மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே. ஆஸ் யூசுவல் பண்டோட வியூக யுக்தி எல்லாம் தொடர்ந்து இந்த மேட்ச் போகச்சே இருக்கு. எல்எல்ஜியா பண்டோட என்னதான் பண்றதெல்லாம் சொல்லாது. அவருக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நாம தான் பாக்குறதா பைத்தியம் இருக்கோம். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீங்க வீடியோ போட்டுறீங்க. இன்னும் 2-3 இதுல நிறைய பேசிட்டு அதுல ஒரு 5 ரீல்ஸ் கண்டென்ட் இருக்கும். இதை கட் பண்ணி போடுவீங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்து போடணும். அது வந்து என்ன தெரியுமா பண்ட் ஃபங்க்ஷன் பண்ட பத்தி உனக்கு தெரியுமா? 2002 தலைவன் என்ன பண்ணா தெரியுமா? சார்ஜிங் இல்ல என்னடா பண்ணான்னு திருப்பி கேட்டா ஒண்ணும் பண்ணல. இப்ப நீ பேசுற அப்ப வேற எவனோ தான். ஏன்னா அண்ணனுக்காக என்னடா பண்ணீங்க? அண்ணனுக்காக ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அந்த மாதிரிதான் கடைசியில. சரி ஓகே. ஆஸ் யூசுவல் பண்டோட வியூக யுக்தி எல்லாமே யூஸ் பண்ணி எல்ஐசி தோக்கடிச்சாரு. நல்ல வீடியோ முடிச்சுக்குவோம். ஏதாவது சொன்னீங்க? என்ன கேள்வி கேட்டாங்க வீடியோல? யாரு நல்ல கேப்டன் கேட்டோமா? அவரு ரொம்ப மோசமானவர். யாரு? நாளைக்கு அக்ஷர் பட்டேல். ஓ மை காட். அவர்லாம் அப்படி சொல்லாதீங்க. அவர் நல்ல கேப்டனுங்க. சிஎஸ்கே கூட பண்ற எல்லாருமே நல்ல கேப்டன் தான். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நாளைக்கு மேட்ச் பார்ப்போம். சரி இந்த மேட்ச் கொஸ்டின் கேட்டிருந்தோம் யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. மும்பை இந்தியன்ஸ் சொன்னவங்க எல்லாத்துக்குமே எனக்கு கங்கராச்சுலேஷன். லீடர் போர்டு அப்டேட் பண்றோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.